ஒரு வாரத்தில் என்னென்னமோ நடந்துடுச்சு. சஞ்சு வந்துட்டார் இன்னைக்கு. ஆனால் அவர் ஆர்ஆருக்கு போயிட்டாரு. அதெல்லாம் கேட்டோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்ன அந்த ஒரு வாரம் நான் நினச்சி நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்தே வருவோம். ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஜடேஜாவே கொடுத்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ட்ரோபேக்காக நம்ம சென்னைக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா ஜடேஜா 26 ஒழுங்காக பண்ணல. பட் ஜடேஜா அந்த 23 இல்லைனா நம்ம நிலமை என்ன வேணால் ஆயிருக்கலாம். தமிழ் உருகி அதே நம்ம ரிட்டன்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்களா? நாத்தன் எல்லிஷ், ஆயுஷ் மாத்ரே, டூபே, நூரகம், டோனிச், சஞ்சு, அப்புறம் சௌத்ரி, பிரவீஸு, ஓவர்டன், கலீலு, கம்போஜி, குர்பஜித் சிங், உருவில், ஸ்ரேயஸ் கோபால், அப்புறம் கமலேஷ் இவங்களாம் ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நம்ம ரிலீஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கு. 10 நான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவனுக்காமே எப்படி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு அக்ரஸிவ் மூடு போய் எல்லாருமே ஓரளவு இது பண்ணிட்டாங்க. சரி, எல்லாரும் நம்ம சீசனோட ஒஸ்ட் பிளேயர்ஸு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பணும் நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் காதவான் கான்வே பட்சபாத்தி இவங்க எல்லாருமே நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம சீசனோட ஒஸ்ட்டு நம்ம கெய்க்வாட் கையில் தாயா கேப்டன்சி. அவர் கேப்டன் இஸ் பேக்கு. சவுத் ஆஃப்ரிக்கன் அன்அஃபிஷியல்லே T20 போட்டு போன்னு இருக்கிறாரு. இந்த ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் சூப்பராக இருக்குது. அதில் எந்த குறையும் இல்லை. பட் பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. நாத்தன் ரிலீஸை நம்பி தான் 10 மாதிரி இருக்குவாங்க. நண்பரும் ஆக்ஷனில் 43% போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னை நம்ம மூக்கு நம்பி நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் நம்ம சேட்டன் வந்திருக்கிறாரு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எப்பவும் ஜடேஜா போயிட்டு வரதான். நம்மளால கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அது எத்தனை பேர் ரீப்ளேஸ் பண்ணாலும் நம்ம எடுத்துக்க முடியாதோம். பட் அதில் மூவ் ஆன் ஆகி போய்தான் ஆகணும். அதனால் இன் சேட்டன் இன் எல்லோ ஜெர்சி 2026 சம்பவம் லோடிங்க. சிபு நினச்ச மாதிரி நம்மளோட செஞ்சு எடுத்துட்டாரு. அப்படியே ரசிலியம் பிடிச்சி போட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ப்ரோ ப்ரோ இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. ஏன்னா போய் ஜடேஜா விட்டுதான் உனக்கு சஞ்சு வேணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஃப்ரான்ச்சைஸியை நீங்கள் அப்படி எடுக்கிறீங்கன்னா அப்படி என்ன ஒரு ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் ஒரு 18-19 வருஷமா என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. போய் ஆர்சிபியை பாருங்க, அவங்கள பாருங்க. நான் சொல்ல விரும்பலை. யாரும் ஓகியம் கிடையாது. அதனால் ஆக்ஷனில் போய் நல்ல பரிசு வச்சுருக்கீங்க. நல்ல பிளேயர்ஸை எடுத்து சூப்பராக ஓஜி சம்பவம் என்னன்னு காட்டுறோம். இது என்னடா நியூக்ளியர் CSK 2.1 யாருன்னு மற்ற டீமுக்கு கண்டிப்பாக காட்டுமோ. ஹோப்ஃபுல்லி நல்ல ஆக்ஷனை நடத்துவேன். கான்ஃபிடென்ட்டாக இருந்த வெற்றி நிச்சயம்.